எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்ற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணால் ஒரு எவிடன்ஸாக சில நாலேஜை கூட தரேன். உலக அதிசயமாகவே பார்க்கப்பட்டது. உலக அதிசயம்னு சொல்லி பேப்பர்கள் எழுது, அதை நியூஸ் பேப்பர் என்ன செய்தி எழுதினா உலக அதிசயம் நடிகர் முதலமைச்சரானார் அப்படின்ற மாதிரிலாம் தலைப்பு செய்தி அப்போ வந்தது. ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து பல அறிக்கைகள்லாம் வந்து வான் பண்ணி அறிக்கைலாம் விட்டுருக்கிறார் யார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவுக்கு எச்சரிக்கைனே வந்து பல எச்சரிக்கைகள் வந்து அந்த காலகட்டத்தில் 80கள் காலகட்டத்தில் வந்த செய்தியெல்லாம் இருக்குது. ஆனால் கட்சிக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன அப்படி ஒரு இணைப்பு? ஏன் வந்து லதாவோட வந்து ஜெயலலிதா அழகா, ஜெயலலிதாவோட லதா அழகா? அழகெல்லாம் கிடையாதுங்க. அதை ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆருடைய அந்த கவனத்தை வந்து எத்தனையோ நடிகை நடிச்சாங்கல்ல, ஆனால் ஒரு திரிஷாவோட மட்டும்தான் வந்து ஒன்று கேள்வல் போடுறாரு, இதுல 4 பேரை கூப்பிடுறீங்க. நான் சொல்றது எதுனா எத்தனை நடிகைகள் இருக்கும்போது அந்த அப்போ திரிஷா மீது ஏதோ ஒரு பதிவு இருக்கு. யாருக்கு? விஜய்க்கு. உண்மையா இல்லையா? ஆமா. கிசுகிசுக்கள் மூலமா நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகள் வந்து கிசுகிச விரும்புனாங்க, நடிகர்களும் விரும்புனாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 90கள் காலகட்டத்துக்கு பிறகு 2000 காலகட்டத்திலலாம் வந்து தங்களை பற்றி ஏதாவது கிசுகிசு வந்ததுன்னா அதன் மூலமாக நம்ம நிற்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டு மாறிச்சு சார். இப்போ எப்படி மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியை வந்து வேஸ்ட்டாக கலைச்சிடலாம் கூடாது, ஆட்சிக்கு வரலன்னா என்ன இப்போ அமௌண்ட் வாங்கிக்கலாம். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அரசியலில் நிறைய திருப்பங்கள் வந்திருக்கு, திரும்பி தான் பார்க்கணும் நம்மளும். திரும்பி பார்ப்போம். ஆமாம், திரும்பி பார்க்கலாம். நேராக பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் வரும், ஆனால் நம்ம திரும்பி பார்ப்போம். அதான் சொல்ல வரீங்க. ஆமாம் ஆமாம். நேராக பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் ரூல் இருக்குது சார், நீங்கள் நம்ம நேராக பார்க்க முடியாது, திரும்பி பார்ப்போம். நம்ம அப்படியே சற்று அப்படியே பின்னாடி போகலாம் சார். ரைட், ஓகே. நம்ம இதே தமிழ்நாட்டு அரசியலில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து பல பேர் தோல்வியுற்றிருக்காங்க. நம்ம குறிப்பாக நம்ம இப்போ விஜயும் வந்திருக்காரு நம்ம அரசியலுக்கு, அது பிறகு பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டோட பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன், ஆமாம், இசிஐ விதிகளுக்கு நம்ம உட்பட்டு பேசணும். சரி, ஓகே. தமிழ்நாட்டோட அரசியலில் நடிகர்கள் சினிமாவுக்கு வந்து சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து சில பேர் சாதித்தும் இருக்கிறாங்க, சில பேர் தோல்வி அடைஞ்சு போயிருக்காங்க. நம்ம அந்த வரிசையை பேசுவோம். யாரா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இது மாதிரி வந்திருக்கா, யார் தோல்வியுற்று இருக்கா? இல்லை, சினிமா நடிகர் தான் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு வேணால் நான் 4 இதழை காட்டுறேன் உங்களுக்கு. அன்றைய தினம் அந்த 70களில் வந்த 4 இதழை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனவுடனே. எம்ஜிஆருக்கு முன்னாடி நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு இல்லையே, யாரும் கிடையாது. அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன் உங்களுக்கு. எம்ஜிஆர் வந்து இப்போது நடிகர்கள் நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் நீங்கள் சொல்லுவீங்களா, அவங்க தேர்தல் அரசியலில் கிடையாது. அது வந்து திராவிட இயக்க அரசியலில் அவங்க வந்து ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்தாங்க. அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சவங்க யார்? நீங்கள் தேர்தல் அரசியல் வந்தவங்க தான் கணக்கு. தேர்தல் அரசியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து திராவிட இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணிகள் செஞ்சாங்க, பிரச்சார பணிகள் செஞ்சாங்க, மக்கள் வந்து விழிப்புற்றதை வந்து தங்கள் கடமையாக செஞ்சாங்க. அப்படி இருந்தது ஒரு காலகட்டம். ஆனால் தேர்தல் அரசியலில் வந்து ஒரு நடிகர் வந்து முதலமைச்சராக இருந்தது பார்த்திங்கன்னா அது எம்ஜிஆர் தான் வந்து அது வித்திட்டார். எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்ற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணால் ஒரு எவிடன்ஸாக சில நாலேஜை கூட தரேன். உலக அதிசயமாகவே பார்க்கப்பட்டது. உலக அதிசயம்னு சொல்லி பேப்பர்கள் எழுது, அதை நியூஸ் பேப்பர் என்ன செய்தி எழுதினா உலக அதிசயம் நடிகர் முதலமைச்சரானார் அப்படின்ற மாதிரிலாம் தலைப்பு செய்தி அப்போ வந்தது அந்த காலகட்டத்தில். நான் 70கள் காலகட்டத்தில் நான் உங்களுக்கு 4 இதழை கூட என்னால் காட்ட முடியும். இது உண்மை. பல நாள் அன்றைக்கி இருந்து அதே தினத்தந்தியாக இருக்கட்டும், பல கேட்டால் ஒரு ஆச்சரியமாக அதிசயமாக இருந்தால் என் தலைப்பு செய்தியே வந்து கேட்டால் உலக அதிசயம் நடிகர் முதலமைச்சரானார் அப்படின்னு கூட ஹெட்டிங்காக கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து எம்ஜிஆர் தான் வெற்றி அடைஞ்சு முதலமைச்சரானவர். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் ஜெயலலிதாவை கூட நீங்கள் வந்து ஒப்பிட்டால் கூட ஜெயலலிதா வந்து கட்சி தொடங்கலை. எம்ஜிஆருக்கு என்ன ஸ்பெஷல்னா எம்ஜிஆர் வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்குறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சிக்கு வந்து அடுத்து பொறுப்புக்கு வராங்க இவங்க ஜெயலலிதா. ஆனால் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரே கோட்டில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி தொடங்கி அதுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே தொடங்கப்பட்ட கட்சியில் வந்து இணைஞ்சு தன்னை வந்து தலைவராக வந்து நிர்மாணிச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை வெற்றிகரமாக செஞ்சாங்க ஜெயலலிதா. கூடுதலாக ஒன்றா சொல்லலாம், ஒரு நடிகைன்னு ஒன்றா சொல்லலாம். நடிகர் முதலமைச்சர், நடிகை வந்து
வேற அடுத்த இன்னொரு நடிகைலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் கற்பனை உலகத்தில் நீங்கள் த்ரீஷா நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் நிஜத்துக்கு வாங்க. அதனால் வந்து ஒரு நடிகை வந்து முதலமைச்சர்ன்றது ரொம்ப, ஒரு பெண் ஒரு முதலமைச்சர் ஆக முடியுமா? அதுவே பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். அதில் வந்து சில பேர் உடச்சி காட்டினாங்க. மம்தா பானர்ஜிலாம் அதை உடச்சி காட்டினாங்க, சரிங்களா? மம்தா பானர்ஜி, மாயாவதி. ஆனால் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை முதலமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜெயலலிதா வெற்றிகரமாக செஞ்சு காமிச்சாங்க, நடத்தி காமிச்சாங்க. அது காலமும் சூழலும் கரெக்டாக வந்து கை கொடுத்தது. எம்ஜிஆருக்கு வந்து விசுவாசியாக இருந்ததுனாலேயே எம்ஜிஆருக்கு துணையாக இருந்தவங்க எல்லா நடிகைகளும் வந்துட்டாங்களான்னு கிடையாது. ஏன்னா இணையாக வந்து இப்போ ஜெயலலிதா வந்து அதிகமான படங்களில் எம்ஜிஆரோட இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் கூட அதே ஈக்குவலாக 1-2 கூட குறைவு இருக்கலாம் லதாவும் நடிச்சிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து எல்லா நடிகைகளுமே நடிச்சிருந்தாங்க. சவுகார் ஜானகி, சரோஜா தேவி, இவங்க வந்து தேவி, இன்னும் பல நடிகைகள் வந்து சாவித்திரி உட்பட நடிச்சிருக்கிறாங்க தான். ஆனால் ஒரு முதலமைச்சர் அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கி அதை திறம்பட செய்து அதுக்கப்புறம் வந்து ஒரு முதலமைச்சர் அது வேற லெவல் துணிச்சல். அது ஜெயலலிதா வந்து அதை நடத்தி காமிச்சாங்க. சார், இப்போ சினிமா துறையில் லதா ஜெயலலிதா அப்படின்னா லதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஏன் அந்த சினிமாவில் இருந்தது சார். இப்போ இங்கே தானே இந்த சிக்கல் இருந்த உளவியல் சிக்கலே இங்கே தானே இருக்குது. ஒரு நடிகையாக இருக்கிறது வேற சார், அந்த நடிகையாக இருக்கும்போது கூட சேர்ந்து நடிக்கிறது இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வகையான என்ன சொன்னால் தொடர்புன்னு கூட வச்சுங்க, நாகரிகமாக தான் பேசி ஆகணும். அதெல்லாம் கூட இருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா சினிமாவில் வந்து அதெல்லாம் சகஜமாயிடுச்சு. எம்ஜிஆர் காலத்தில் நடிகைகளோடு இருக்கிற அந்த தொடர்பு, நேரடி தொடர்பு, மறைமுக தொடர்பு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் கலந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை வந்து கட்சிக்குள்ளே ஒரு பொறுப்பு கொண்டு வரலாம். பொறுப்பு கொண்டு ஜெயலலிதாவை எதிர்த்து பல அறிக்கைகள்லாம் வந்து வான் பண்ணி அறிக்கைலாம் விட்டுருக்கிறாரு யார், எம்ஜிஆர். ஜெயலலிதாவுக்கு எச்சரிக்கைனே வந்து பல எச்சரிக்கைகள் வந்து அந்த காலகட்டத்தில் 80கள் காலகட்டத்தில் வந்த செய்தியெல்லாம் இருக்குது. ஆனால் கட்சிக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன அப்படி ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து சொல்லலாம் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான வந்து ஒரு பாசம், அன்பு, பாசம், காதல்னு கூட வச்சுங்க. அதாவது எம்ஜிஆருடன் அதிகமான நடிகைகள் இருந்தாங்க சார். எப்படி ஓவர்டேக் பண்ணாங்க ஜெயலலிதா? அதுதான் ஓவர்டேக்ன்றதே கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரோஜா தேவி தொடர்ந்து பல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நடித்த பல நடிகைகள் தொடர்ந்து நடித்தவங்களாம் இருக்காங்க பல படங்களில். ஆனால் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மற்ற நடிகை, ஒரு நடிகன், சக நடிகை, அவ்வளோதான், அப்படி தான் இருந்தது. ஆனால் அது கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்மன் கலர் காலத்தில் சரி, கலர்ஃபுல்லாக படங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து லதா வந்து நிறைய படங்கள் நடித்தாங்க. லதாவுக்கு எம்ஜிஆர் ஜோடி சேர்ந்தாலே படம் வந்து இது வேணும். ஆனால் அதுக்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதாவோட சேர்ந்து பல படங்கள் நடிக்க தொடங்குறாரு. அந்த படங்கள் எல்லாம் வந்து வெற்றிகரமாக ஓடின பிறகு ஏதோ ஒரு வகையில் வந்து கவர்றதுன்னு இருக்கல சார். அது நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம் என்னன்னு கேட்டால், ஏன் பல பேர் சொல்கிறாங்க இந்த தவிர்க்க முடியாமல் இந்த இடத்துல இந்த உதாரணத்தை சொல்லி ஆகணும். அது கொஞ்சம் கிராமப்புறங்களில் சொன்னோம்னா வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் கிராமப்புறங்களில் பேசக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்குது, குரங்கு மாதிரி சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது எதுக்காக சொல்கிறாங்க? அது கிளி மாதிரி தான் பொண்டாட்டி இருக்குல்ல, ஏன் குரங்கு மாதிரி போகணும்? அப்போது மனைவி கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்ககிட்ட இருக்கலாம், ஜெயலலிதா கிட்டே இருந்திருக்கலாம். அது நீங்கள் வந்து ஒரு தப்பான வந்து உடல் ரீதியான உறவுன்ற அந்த எல்லைக்கு போகாமல் இப்படி வச்சு பாருங்கள். தன் மீது வந்து ரொம்ப பரிவோடு பாசமாக இருக்கிறாங்கன்னு அப்படி எடுத்துக்கலாம். அல்லது அவங்க மீது வந்து இவருக்கு பரிவும் பாசமும் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறை, இல்லை அவங்க வந்து இவர்கிட்ட நடந்துக்கிற அந்த முறை, ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை ஈர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக போய் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது சார். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு தரப்பையும் நான் சொல்கிறேன். ஒரு பெண் மீது வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொன்னால் வெறும் அழகை மட்டுமே அல்ல, அல்லது வந்து அதை தாண்டி வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சு கிடையாது. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரிதவிப்பு இருக்குது அவங்க மேலே, பரிவும் பாசமாக வருது. அதுக்கு நீங்கள் வந்து ஆழமாக போய் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது அவங்களுக்கே தான் தெரியும். நம்ம வந்து ஒன்றா நோண்டிக்கிட்டே இருக்கலாம். என்ன ஏன் வந்து லதாவோட வந்து ஜெயலலிதா அழகா, ஜெயலலிதாவோட லதா அழகா? அழகெல்லாம் கிடையாதுங்க. அதை ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆருடைய அந்த கவனத்தை வந்து டச் பண்ணிட்டாங்க.
சரி. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை வந்து நடக்காமல் போனது ஏன்ற அந்த காரணத்தை நம்ம தேடுறத விட இவங்களுக்கு ஏன் நடந்ததுன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். சரி. ஏன்னா அதை வந்து கடைசியாக அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்கல்ல. அரசியல் எம்ஜிஆர் டிக்ளேர் பண்ணல அரசியல் வாரிசுன்னு, ஆனால் நான் தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லி வந்து காமிச்சாங்கல்ல. சக நடிகைகள் அத்தனை பேருமே வாய் அடிச்சாங்கல்ல. இப்படி ஒரு பெண் வந்து அப்படிப்பட்ட பெண்ணா இப்படி அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்கல்ல. சினிமாவில் சக நடிகையாக நடித்த ஒரு பெண் வந்து எப்படி வந்து சக்ஸஸ், ஏன்னா அது காரணம் கேட்டால் ஜெயலலிதாவுடைய அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறையில் வந்து பொலிட்டிக்கல் கேரியரை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் கடந்த உறவு இருக்கும் சார். உறவுகள் கடந்த உறவுனா எப்படி புரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள எந்த லிஸ்ட்லாம் வைக்க முடியாது. மனைவி லிஸ்ட்டில் வைக்க முடியாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கெமிஸ்ட்ரி மனைவி லிஸ்ட்டில் வைக்க முடியாது. சரி, அக்கா தங்கை லிஸ்ட்லேயும் வைக்க முடியாது, காதலி லிஸ்ட்லேயும் வைக்க முடியாது, எந்த லிஸ்ட்லேயுமே வைக்க முடியாது. ஆனால் அவங்க மீது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பரிவு இருக்கும், ஒரு பரிவு, ஈர்ப்பு, உடல் ரீதியாக தொடர்பு இருக்குன்ற அந்த மைண்ட் உடனே. இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னால் அது ஒன்று இருந்தால் அதுவாக இருக்கும் காரணம், அதுவா. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நட்பு, இல்லைன்னா அக்கா தங்கையாக இருக்கணும். அதாவது கூட பிறக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா அக்கா தங்கை உறவுன்ற அந்த அடையாளம் நமக்கு தேவை. புரியுது. அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுன்ற உறவு நீங்கள் வச்சிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான் ஆகிடும், இதுதான் அதுதான் காரணம் அப்படின்னு ஆகிடும். அதெல்லாம் இது ஒரு பெரிய சாபக்கேடு தான். இல்லை, உறவு கடந்த உறவு எதுவுமே கிடையாதுங்க. நண்பர் கூட கிடையாது, காதலி கிடையாது, மனைவி கிடையாது, அக்கா தங்கை உறவு கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் மீது வந்து ஒரு பரிவு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேலி பொருளாகிடும். அதெல்லாம் சும்மாங்க அவன் சொல்லுவாங்க. அதான் அது அவன் 2 பேருக்கும் சேர்ந்து ஊட்டியில் ஒரு குழந்தை வளருது உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிடுவான். உண்மை இது. இப்போ அப்போ எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உறவு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரிவு. ஏன்னா தாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை சரியாக அமையாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இப்போ நீங்கள் இப்படி கேட்பீங்களா வந்து விஜய் வந்து எத்தனை நடிகையோடு நடிச்சிருக்கிறார், 69 படத்தில் எத்தனை நடிகையோடு, அதை ரூட்டுன்னு ஒரு அமைப்பை வச்சு ஒரு ட்ரஸ்ட்டை நடத்துகிறாருங்க. நடிகைகளை பாதுகாக்கிறதுக்குன்னே வந்து ஒரு ரூட்டுன்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் இப்போ வந்து த்ரிஷாவோட மட்டும் இணைச்சி பேசுகிறீங்க இல்லைங்க, நீங்கள் மனசாட்சியாக இல்லைங்க. எத்தனை நடிகை நடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் எப்படிங்க த்ரிஷாவோட இணைச்சி பேசுகிறீங்க? அப்போது எல்லாரும் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு போனேன் த்ரிஷா, இது விஜய் எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போனாரா? நடிகை ஒரு 4 நடிகை வர வச்சிருக்கிறதுனா அதே யூனிஃபார்மில் கூட போயிருக்கலாமே அவர். எத்தனையோ நடிகை நடித்தாங்கல்ல, ஆனால் ஒரு த்ரிஷாவோட மட்டும்தான் வந்து ஒன்று கேள்வல் போடுறாரு, இதில் 4 பேரை கூப்பிடுறாங்க. நான் சொல்கிறது எதுனா எத்தனையோ நடிகைகள் இருக்கும்போது அந்த அப்போ த்ரிஷா மீது ஏதோ ஒரு பதிவு இருக்குது. யாருக்கு? விஜய்க்கு. உண்மையா இல்லையா? நம்ம இருக்கிற ப்ராக்டிக்கல் வச்சு நம்ம நடிகர் விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ, சரிங்களா? அந்த மாதிரி வந்து பல நடிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களோட வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் இருக்குது, ஒரு இரக்கம் இருக்குது. அப்படி அதை வந்து அந்த அம்மா வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்திகளுக்கு இதே ராஜீவ்காந்தி கிட்ட வந்து இவர் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாங்கன்ற அந்த மாதிரி கூட தகவல் இருக்குது. எம்ஜிஆரே வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் பண்ண தகவல்லாம் இருக்குது. திருநாவுக்கரசு வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மன்றம்னு தொடங்கி அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு எம்ஜிஆர். ஸோ இதெல்லாம் நடந்தது கடந்த காலத்தில், இதெல்லாம் நடந்தது. ஜெயலலிதா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாங்கன்னா அதில் திருநாவுக்கரசோட ஒரு பங்களிப்பு இருக்குது. அதெல்லாம் யாரும் இப்போ பேச மாட்டாங்க, அதெல்லாம் பழைய கதையாகிடுச்சு, எல்லாம் வயசாகிடுச்சு. அவரே இப்போ ஃபீல்டில் பொலிட்டிக்கலில் இப்போ சமகால அரசியலில் வந்து தீவிரமாக இல்லை, என்னன்னு தெரியல திருநாவுக்கரசு. ஆனால் ஆரம்ப காலத்தில் திருநாவுக்கரசுலாம் ஜெயலலிதா வந்து ஒரு தலைவராக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசுலாம் காலில் விட வச்சாங்க இந்த அம்மா. அதெல்லாம் நடந்துச்சு நிறையா. இப்போ அடுத்த கட்டமாக யார் சார் இந்த சினிமா துறையில் வெற்றி வாய்ப்புனா எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதான்னா வேறு யாரும் கிடையாது சார். விஜயகாந்த் நீங்கள் சொல்லலாம், முதலமைச்சர் ஆகலை, ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் வந்தார். உள்ளபடியாக ஒரு உடல் ஆரோக்கியம் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து தமிழ்நாடு அரசு இந்த விஜய்லாம் அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு அரசியலை வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கிற ஒரு முதலமைச்சராக வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாருன்னு என்னுடைய எண்ணம். ஏன்னா ஆனால் அவருடைய அந்த வேகமான நடவடிக்கைகள் பெருசாக அவர் மீது வந்து வதந்தி இதந்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார்.
அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. பெண்கள் குறித்தான குற்றச்சாட்டு கிடையவே கிடையாது. ம். நல்ல பேர் இருந்துச்சு. உள்ளபடியே அவர் வந்து ஒரு முதலமைச்சராக ஆயிருக்க முடியும். ராதிகா வச்சு பேசுனது விஷயம் அது வந்து ராதிகா இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாராக உருவாகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ராதிகாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு அதான் சொல்லுங்களேன் வந்து ஒரு ஏதோ ஒரு உறவு இருந்தது, உண்மைதான். ம். அதை வந்து கல்யாணம் வரைக்கும் போச்சு. அது அப்போ கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிகையாளர் கூட்டத்தில் சொல்கிறாங்க, எனக்கும் அவருக்கும் விஜயகாந்துக்கும் விரைவில் திருமணம் நடக்கும், அதை முறைப்படி அவரே அறிவிப்பார் சொன்னாங்க. அப்போ உடனே வந்து நம்ம பத்திரிகையாளர்லாம் போய் விஜயகாந்த்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ராதிகாவுக்கும் உங்களுக்கும் திருமணம்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்கண்ணா, என் திருமணத்தை நான் தானே சொன்னோம், அது வேறு யாரோ சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி பதில் போட்டார். யாரு அண்ணா? அது மிகப்பெரிய ராதிகாவுக்கு வந்து பெரிய என்ன சொல்கிறாங்க, பெரிய என்னன்னா ஒரு இன்சல்ட் தானே அது. ஸோ அதுக்கப்புறம் அந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அது அந்த வதந்தி வரல. ஆனால் வந்தது. ராதிகா அவர்களே சொன்னாங்க என்னன்னாக்கா வந்து எனக்கும் விஜயகாந்த் அவருக்கும் திருமணம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா இதை நான் அறிவிக்கிறத அவரே அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏன் அந்த மனமாற்றம் வந்ததுன்றது தெரியல. ஒரு விஜயகாந்த் ஒரு வந்து ராதிகா கிட்ட வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேணான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரோ. ஏன்னா இப்படியும் ஒத்துக்கிட்டா தானே ஒரு பெண்ணு சொல்லுவாங்க எனக்கு அவருக்கும் திருமணம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அது இன்சல்ட் ஆச்சு. அதனால் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் அது ஒன்று தான் தகவல். மற்றபடி வேறு எந்த நடிகையோட விஜயகாந்துக்கு இந்த வதந்திகள் உண்மைக்கு நெருக்கமான செய்திகள் எதுவும் அது மாதிரி கிடையாது. வேற அடுத்தது கட்டம் அதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் இல்லை. எல்லாருமே வந்து அரசியலில் வந்து சோட போயிட்டாங்க. யாருமே தோல்வி தானே. யார் சார்? பாக்கியராஜ், அடுக்குமொழி டிஆர், இது ஆபாசப்பட பாக்கியராஜ்னு ஒன்றா சொல்லலாம், அடுக்குமொழி டிஆர் சொல்லலாம். ஆபாசப்படம் எதுக்கு சொல்லணும்னா பாக்கியராஜ் சினிமா வாழ்க்கையை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். பாக்கியராஜோட சினிமா வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கணும். சினிமாவில் ஒரு துணை இயக்குனராக துணை நடிகராக ஆரம்பித்து ஸ்கிரிப்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னாங்க ஒரு மகா திறமசாலி. திரைக்கதையில் வந்து பாக்கியராஜ் அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆள் கிடையாது. அது வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு பிறகு, அதாவது முந்தானை முடிச்சு அதுக்கப்புறம் தாவணி கனவுகள் கூட ஓகே சரிங்களா. அதுக்கு பிறகு வந்த படங்கள் வந்து எங்கள் சின்ன ராசா, ராசுக்குட்டி, இந்த மாதிரி படங்களை வந்து கேட்டால் தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆணழகன் மாதிரியும் இவரை துரத்தி காதலிக்கிற மாதிரியும் இல்லை இரட்டை அர்த்த வசனங்கள் இது மாதிரி வந்து ஆபாசத்தை மறைமுகமாக சொல்கிற மாதிரி இப்படியான வந்து பார்த்தீங்கன்னா முந்தான முடிச்சிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மில்லி மீட்டராக ஏற்றிக்கிட்டே வந்தவர் அதுக்கப்புறம் மீட்டர் கணக்கில் ஏற்றினார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜுக்கு வந்து பலத்த அடி, சாதாரண அடிலாம் கிடையாது, எழுதுக. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசியல் கட்சி எம்ஜிஆர் சொல்கிறாரு கலையுலக வாரிசு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முந்தானை முடிச்சு படம் வந்த போதெல்லாம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு வந்து பாக்கியராஜ். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் இறந்த பிறகு எம்ஜிஆர் வந்து கலையுலக வாரிசுன்னு தான் சொல்கிறாரு, திரையுலக வாரிசுன்னு தான் சொல்கிறார் தவிர அரசியல் வாரிசுன்னு சொல்லவே இல்லை. யாரையுமே சொல்லவே இல்லை. அவர் என் ஜெயலலிதாவே சொல்லவே இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருங்கன்னா வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே இவர் அதுக்கு பிறகு வந்து ராமராஜன் கூட பயன்படுத்தினாங்க, தனி கட்சி தொடங்கின பயன்படுத்தினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் காலி ஆகிட்டார். டிஆர் என்ன நினச்சாருன்னு கேட்டால் இந்த திமுகவில் வந்து கூட்டங்களில் பேசி திமுகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்புலாம் கொடுத்த உடனே நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நம்ம அடுக்குமொழியெலாம் வந்து பல பேர் வந்து பார்த்து வந்து கை தட்டுறாங்க, இது அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம அரசியலில் வந்து கால வைக்கலாம்னு சொல்லிட்டு அரசியலில் வந்துட்டு ஏதோ ஒரு வேகமாக அரசியல் வந்து முறையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைக்காத கட்சியை திடீர்னு அரசியல் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. பாக்கியராஜும் அப்படி தான். பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு படத்தை நடிக்காமல் போங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அளவுக்குலாம் இன்றைக்கி வேறு யாரும் பண்ண முடியாது. அந்த 7 நாட்கள்லாம் உழுக்குச்சு. பாக்கியராஜ் கிசுகிசுகள் ஏன் சார்? பாக்கியராஜ் கிசுகிசுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இது அந்த கிசுகிசுக்கு மேலே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி அதை ஒரு பிம்பமாக கட்டமைக்கிற காலகட்டம். கிசுகிசால் வந்து நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிற காலகட்டம் இருந்தது சார். நடிகருக்கு இருந்தது, நடிகைக்கு இருந்தது. அது 80களோடு முடிஞ்சிருச்சு. எப்படி கிசுகிசு வந்துச்சுன்னா நம்மளுடைய
சினிமா கெரியர் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண நடிகர்லாம் இருக்கிறாங்க. அதனால் யாராவது கிசு எழுதுனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து கரெக்ட் பண்ணி மீன்ஸ் என்ன, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்து இனிமேல் இப்படி செய்யாதீங்க, இப்படி எழுதாதீங்கன்னு இருந்த காலகட்டத்தில் இருந்தது. ஏன்னா 80களில் வந்து அது பெரிய வேல்யூ இருந்துச்சு சார். இன்றைக்கி இருக்கிற அண்ணன் வந்து மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் இருக்கிறார்ல, இது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏதோ நான் ஒரு குறைச்சி மதிப்பேன்னு சொல்கிறேன். அவர் முதல்ல ஆரம்பித்து வந்து கேட்டால் திரை சுவையை ஏதோ ஒரு திரை சுவைன்னு தான் ஒரு மேகசின் நடத்தினார். அது அண்ணன் ஷியாம். இன்றைக்கி மூத்த பத்திரிகையாளர் தான், இல்லைன்னு சொல்ல, அரசியல் பார்வை இருக்க ஒரு வழக்கறிஞர். நான் குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் அவருடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா திரை சுவை தான். அதுக்கு பிறகு தான் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைலாம். அது எதுக்காகனா திரை சுவைன்னு இந்த திரை பற்றி எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா காசு வரும். அரசியல் பத்திரிகை நடத்தினா அதை வாங்கி படிக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருந்துட்டான் அந்த காலகட்டத்தில். அப்போ சினிமா குறித்து பத்திரிகை வந்து கோலச்சு, அரசியல் பத்திரிகை விட சினிமா பத்திரிகை நல்லா இருக்கு. அப்போ திரை நிறைய வரும். அப்படி தான் வந்து இது எப்படி வந்து என்ன சொல்லலாம், மெயின் ஊடுபயிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஊடுபயிராக திரை சுவை இந்த திரை பத்திரிகைங்கிறது ஊடுபயிர் கிடையாது, மெயின் பயிர். அதாவது கேட்டால் முக்கிய விவசாயமே அதுதான். வரப்பு வாரத்தில் ஊடு பயிர்னு சொல்லுவாங்களே சார். வரப்பு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து கத்திரிக்காய் விதையை போட்டே போவாங்க வயலில். இந்த பக்கம் நெல் பயிர் வளரும், இந்த பக்கம் வந்து வேறு ஏதாவது ஒரு செடியை போடுவாங்க. ஆனால் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை வந்து கேட்டால் அப்படி கிடையாது. இது வந்து ஊடு பயிர் தான். ஆனால் இதுதான் வருமானத்தை தேடி கொடுத்துச்சு. அதில் பல நான் சொன்னேன் இல்லைங்களா, கேட்டால் கிசுகள் வந்து எழுதுனா வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படியே இந்த திரும்பிடுச்சு. அப்படியே தோசை எழுத்துருச்சுன்னா கிசுகள் மூலமாக நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகள் வந்து கிசுகிசை விரும்புனாங்க, நடிகர்களும் விரும்புனாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 90கள் காலகட்டத்துக்கு பிறகு 2000 காலகட்டத்திலலாம் வந்து தங்களை பற்றி ஏதாவது கிசுகிசு வந்ததுன்னா அதன் மூலமாக நம்ம நிற்கலாம். அதனால தான் பல நடிகைக்கு சவால் விடுறது. என்ன சவால் விடுறதுன்னா, என்னால் நான் நிர்வாணமாக கூட நடிப்பேன். அது பெரிய சாதனை. அது துணியை சொல்லுவேன், நான் நிர்வாணமாக கூட நான் நடிப்பேன் அப்படிலாம் எதுக்காக பேசுகிறாங்க? அப்போ தான் அட்டென்ஷன் வரும், கவனம் வரும். சினிமா துறையில் அல்லது கவன ஈர்ப்புக்காக கிசுகிசு நீங்களே எழுத சொல்லி அதுக்கு பணம் கொடுக்குற நடிகைலாம் வந்துட்டாங்க. கிசுகிசு எழுத சொல்லி நடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பாக்கியராஜ் தான் கேட்டிங்கன்னா, அது கேட்டிங்கன்னா தன் மீது வந்து கிசுகிசு வந்து ஒரு இமேஜை நினச்சார். ஆனால் அது டேமேஜ் ஆயிடுச்சு. பாக்கியராஜ் விழுந்ததுக்கு காரணமே அதுதான். பாரதி ராஜா விழுந்தால் கூட ஒரு கேள்வி கிடையாது சார். பாரதி ராஜா மிகப்பெரிய இயக்குனர், இமயமாக இருக்கட்டும், சிகரமாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். ஆனால் வந்து பாரதி ராஜா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பாக்கியராஜோட ஸ்கிரிப்ட் இருக்கும். சாதாரண ஸ்கிரிப்ட் கிடையாது. படங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா சில படங்கள்லாம் ஒன்று பாடமாக இருக்கும். மனைவி மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது, மௌன கீதங்கள் பாருங்கள். பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய் சாட்சின்னு படம் பாருங்கள். விடியும் வரை காத்து, மனைவியை வந்து கொன்று சொத்தை அபகரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான்னா அதை போய் பாருங்கள். விடியும் வரை காத்துன்னு ஒரு படம் பாருங்கள். இப்படி வந்து பல படங்கள் சொல்ல முடியும் சார். வந்து சோழில்லாத சித்திரங்கள் வந்து கையில் காசுலாம் நீ காதல் பண்ணாத, கையில் அப்பா அம்மா நம்பிலாம் நீ காதல் பண்ணாத, அப்பா அம்மா சொத்தை நம்பிலாம் கையில் காசில் தான் நீ காதல் பண்ணாத. ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெண் வந்து கடைசி வரைக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். சோழில்லாத சித்திரங்கள் பாருங்கள். இந்த மாதிரி அந்தைய நாட்கள், ஸ்டாலின்றது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்தைய நாட்கள் பாருங்கள். எப்படி எத்தனை படங்கள் வந்து அப்போது ஒரு திரைக்கதை வசனகர்த்தா, திரைக்கதை இயக்குனராக வந்து படம் பாக்கியராஜ் பார்த்தாங்க. ஆனால் அரசியல்வாதியாக எடுத்துக்கவே இல்லை. சூப்பர் ஃப்ளாப் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா பாக்கியராஜ் தான். அரசியலில் சூப்பர் ஃப்ளாப். இவராவது சொல்லலாம், கொஞ்சம் காசு வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணார். யார்? லட்சிய திமுக. இப்போ நேற்று முந்தினத்தை ஒரு வீடியோ பார்த்தேன், டிஆர் இப்போ தான் போட்டிருக்காரு 2 நாள் முன்னாடி. அப்படியே லட்சிய திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறோன்னு பேசினுக்கிறார். நீங்கள் எடுத்து பாருங்கள். இது சொல்கிறாரு, கூச்சநாச்சமே இல்லை சொல்கிறாரு. லட்சிய திமுக வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறது. எது? டிஆர் உயிரோடு இருக்கிறாரு. லட்சிய திமுகலாம் எங்கேயோ வந்து போயிடுச்சு, புதகுழிக்கு போயிடுச்சு. ஆனால் இன்னும் இருக்குது, லைவில் இருக்குதுன்னு பேசினுக்கிறாரு. அவர் நல்ல பாவமாக தான் இருக்கார் பேசும்போது. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும் டிஆர். இது லட்சிய திமுகன்றது வந்து எப்போ செத்து போச்சு அப்படின்றத அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர் சரி பண்ணணும் முதல்ல. வேறு யார் சார் இப்போ புதுசாக? மற்றபடி யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லாருமே வீழ்ச்சி தான் சார். சரத்குமார்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொன்னால் ஒரு கோவம் வரும் சரத்குமாருக்கு. சரத்குமார்லாம் உள்ளபடியே வந்து கட்சியை வந்து
அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டு மாறிச்சு சார். இப்போ எப்படி மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியை வந்து வேஸ்ட்டாக கலைச்சிடலாம் கூடாது. ஆட்சிக்கு வரலன்னா என்ன இப்போ அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ டிஎம்டிகே 10 சீட் என்ன, விஜயகாந்த் பேர் சொன்னால் ஒரு 1000 பேர் ஓட்டு போடுறான், ஒரு ஊருக்கு ஒரு 500 பேர் ஓட்டு போடுறான், 10 பேர் ஓட்டு போடுறான், அதை மொத்தமாக விற்கலாம்ல. கட்சியை இன்னைக்கு பெரிய வியாபாரமாக்குறாங்க. பெரிய கட்சிக்கிட்ட வித்துடலாம். அதனாலே இப்போ பல பேர் கட்சி தொடங்குறாங்க. இப்போ வந்து சரத்குமாருக்கு என்ன வருதுன்னா, நடுராத்திரி யோசனையில் போய் கட்சியை கொண்டு போய் சேர்த்தாரு. அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மரியாதை இல்லை. கட்சி பதவி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே கொடுத்தாலும் ஒரு எம்எல்ஏ சரி, இந்த தேர்தல் எடுத்துங்க, இந்த தேர்தல் ஒரு எம்எல்ஏ ஒர்த்து இல்லையா சரத்குமார்? யோசிச்சு பாருங்க. ஒரு எம்எல்ஏ ஒர்த்து கிடையாதா? நீங்கள் கவர்னர் ஆக்க வேண்டாம், ஒரு எம்எல்ஏ சீட்டு அதுவே கொடுக்கல. சுந்தர்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் சார் கொடுமை. சுந்தர்சி வந்து அரசியலே இல்லை, ஆனால் வந்து முதலியாரும் அவர் யார், முதலியாராமா அவர் முதலியார் கட்சி வந்து கூப்பிட்டு என்ன செஞ்சு ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவரை நிற்க வச்சு. ஏன்னா அவங்க நின்னா தேர மாட்டாங்கன்னு தெரியும் அவருக்கு. யாருக்கு? ஏசி சண்முகமே நின்னாலே அவர் வந்து ஆரணி தொகுதியில் முதலியார்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய ஆரணி தொகுதியில் அவருடைய சொந்த தொகுதி, சொந்த ஊரில், இத்தனைக்கும் ஒரு கல்வி தெரியல, தந்தை வேற, ஒரு எம்எல்ஏ சீட்டில் ஜெயிக்க முடியல. பார்த்துங்க அப்போ எவ்வளோ நல்ல பேருன்னு பார்த்துங்க. முதலியார்கள் தான் மெஜாரிட்டி, முதலியார்கள் தொடங்கப்பட்ட கட்சி தான் புதிய நீதி கட்சி. அவருடைய சொந்த ஊர், கல்வி தந்தை, கோடிக்கணக்கான ரூபா இருக்கு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல. அவ்வளோ நல்ல பேர் இருக்குன்னு பார்த்துங்க. அவர் என்ன செய்யறாரு, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆரை காலி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வந்தா வந்து கண்ணகியோட புருஷனை கொண்டு வந்து அங்கே சீட்டு விடுறாரு. இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் வந்திருக்கிறியா, அரசியலை பற்றி பேசியிருக்கியா, மதுரை பற்றி ஏதாவது தெரியுமா, அந்த தொகுதியை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கே வந்து சீட்டு வந்து பிஜேபியில் வந்து அந்த இடத்துல வந்து புதிய நீதி கட்சி விடுது. புதிய நீதி கட்சின்னு சொன்னால் யார் கேட்கலாம். நம்ம வந்து நம்ம படத்தெல்லாம் நம்ம தயாரிக்கிற படத்தெல்லாம் இயக்குறவர் எது, நம்ம சுந்தர் சி கொடுத்துடலாம். எப்படி இருக்கு பாருங்க அரசியல். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து இதெல்லாம் இந்த நடிகர்கள் எல்லாம் வீழ்ச்சி அடையக்கூடிய நடிகர்கள் சார். நானே இதே நீங்கள் சரத்குமார் எடுத்துங்க, இத்தனை ராஜ்யசபா எம்பி கொடுத்துருந்தாங்க கௌரவமாக. ஆனால் நீங்கள் நினைக்கலாமா அந்த இடத்துல நீங்கள் கால் வைக்க முடியுமா? அது ஒரு வாய்ப்பை தருது, திமுக தருது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் விசுவாசமாக நினைக்கணும். ராதிகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடும்பத்திலே ஒருத்தராக வந்து பாவிச்சாங்க ஒரு காலத்தில். ராதிகாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. முன்வரிசையில் இடம் கொடுப்பாங்க திமுகவில் வந்து எந்த ஒரு கூட்டம் போட்டாலும். அதுக்கு பிறகு வந்தவங்க தான் இந்த குஷ்பு இவங்கெல்லாம். ராதிகாலாம் டிஎம்கேல வந்து சீனியர், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகள் அந்த மாதிரியான ஒரு உறவில் இருந்தவங்க ஒரு காலத்தில், சொல்கிறேன் நான், சரிங்களா? ஆனால் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எல்லாத்தையும் எழுந்து இன்றைக்கி போய் பிஜேபியில் போய் கேண்டிடேட்டாக நின்று இதெல்லாம் தேவையா? இப்போ கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து சரத்குமார் வந்து கட்சியை இணைக்காமல் வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு ரேட் இருந்திருக்கும். இது வேல்யூ இருந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருந்திருக்கும். இப்போ ஒரு ராஜ்யசபா சொல்லுங்கள் சார். 3 சீட் வேணா சார். ஒரு இப்போ கமல் எடுத்துங்க, ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாரு, தீவிரமாக பிரச்சாரம் பாட்டே எழுதிட்டாரு. இது ஸ்டாலின் முதலமைச்சரை வந்து வாழ்த்தி ஒரு பாட்டை எழுதி பிரச்சார பாட்டு கம்பீரமாக இருக்குது. இது அது அவரே பாடினார். இப்படி ஒரு பார்க்க முடியுமா? நீங்கள் உங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வருது. என்ன டிவியை உடைச்சாரு, திராவிட இயக்கங்களை இப்படி திட்டினா, திமுகவை இப்படி திட்டினாரு, அதெல்லாம் நீங்கள் வந்து சீட்டு கொடுத்தா நீங்கள் ஜெயிக்காமல் போயிட்டீங்க. பழக்கற்பையா கொடுத்தாரு சீட்டு, ஜெயிச்சிடணும்ல. அவர் கேண்டிடேட் சரியில்லை, அவர் என்ன செய்வார்? ஒரு கட்டத்தில் பார்த்தார் இது வேலைக்காக சொல்லிட்டு நான் கொண்டு போய் திமுக, இப்போ அடுத்த கட்டம் திமுகவில் இணைக்கணும். அதெல்லாம் அடுத்த தேர்தலில் 31 இவங்க இணைச்சிருவாங்க, பல கட்சிகள் இணைஞ்சிரும். எதுக்கு தனியாக நின்றுட்டு அது பண்ணுங்க? ஒரு ராஜ்யசபா தானே. இந்த தேர்தலே வந்து மதிமுகலாம் வந்து இணைச்சிட்டு இருக்கணும். முடிஞ்சிச்சு, தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ எதுக்கு தனித்தனியாக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஆளுக்கு வந்து 26 கட்சி கூட்டணி இருக்குது. இதனால் திமுகலையும் இணைஞ்சிடலாம்ல. ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்குறவங்களாம் சொல்கிறேன் நான் இல்லையா? அதனால் எல்லாருக்குமே வீழ்ச்சி தான் சார். எம்ஜிஆரை தவிர்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கட்சிக்கு தலைவராகி எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரானா அது எம்ஜிஆர் தான். அதுக்கு பிறகு அத்தனை பேரும் வீழ்ச்சி தான். நீங்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்துங்க. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்து பாராட்டலாம், ஒரு பாராட்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து ஒரு நடிகையாக இருந்து முதலமைச்சரானாங்க, பாராட்டு. ஆனால் கட்சியை தொடங்கி முதலமைச்சர் பதவி வந்து அடைஞ்சது எம்ஜிஆர் மட்டும்தான். அதுக்கு பிறகு எதுவுமே நடக்கலை. இன்னொன்று நீங்கள் நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ சொல்கிறீங்க பாருங்க, அது நடந்துடும் சொல்லிட்டு, அது வந்து வாய்ப்பே கிடையாது.
வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அது நடக்காது. காரணம் கேட்டால் இது டிஜிட்டல் உலகம் சார். எம்ஜிஆருக்கு இருந்த அந்த காலகட்டம் இல்லை சார். இப்போ எம்ஜிஆரே இப்போ இருந்தாருன்னா கூட கஷ்டம் சார். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வந்து டிஜிட்டல் மீடியாக்களுடைய வீச்சு அப்படி இருக்கு. பாருங்க உடனுக்குடன் ஆமாம் சார். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டிங்கன்னா இப்போ இன்னொருத்தர் முதலமைச்சர் அவர் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எம்ஜிஆரே இன்னைக்கு வந்தாலும் வாய்ப்பு கிடையாது சார். ஏன்னா டிஜிட்டல் மீடியாவோட வந்து பிரச்சார வீச்சு அப்படி இருக்குது சார். அவன் பார்த்துன்னு தானே இருக்கிறோம். தொடர்ந்து பேசுங்க. நன்றி சார். நன்றி.